தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, எதிரியை மன்னிச்சிடலாம் ஆனால் துரோகியை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ பார்வா இருக்கட்டும், அவங்க எதிர்த்து நின்னாங்கன்னா நேரடியாக எதிர்த்து நிற்பாங்க. திவ்யாவாக இருக்கட்டும், எதிர்த்து நின்னா நேரடியாக எதிர்த்து நிற்பாங்க. ஆனால் இப்போ இந்த டிக்கெட் டு ஃபினாலே அந்த கடைசி டாஸ்க்கு நான் போகிறேங்க. ஏன்னா இந்த சுபிக்ஷாவின் பேட்டியை பார்த்து ஐ எம் ஸோ டிசப்பாயின்மெண்ட். அதாவது அந்த கேள்வி கேட்குறாரு, யார் இங்கே பிஆர் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க யோசிக்காத டக்குன்னு அடிக்கிறாங்க திவ்யா அப்படின்ட்டு. எதன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாக்குகளின் அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். அது சரியா தவறா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போகலை. ஆனால் கார் டாஸ்கில் சுபிக்ஷா தானே ஜெயித்தாங்க. ஏன் ஜெயித்தாங்க? எப்படி ஜெயித்தாங்க? உங்களுக்கு அரணாக அங்கே நின்னது யார்? திவ்யா தானே. அந்த ஒரு எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. பாரு வெற்றியை நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்க 9 பாயிண்ட்ஸ், அவங்க வின்னர்னா அவங்க டிக்கெட் டு ஃபினாலே கூட அடிச்சிருக்கலாம். அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அதை தடுக்கணும், உங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை அன்னைக்கு திவ்யா எடுத்தாங்க இல்லையா. இப்போ இவங்கெல்லாம் 14 மணி நேரம் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா திவ்யாவும் 12 மணி நேரம் உள்ளே இருந்தாங்க இல்லையா. பாருவின் அட்டாக்குக்கு ஒரு கேள்வி உங்களால் பண்ண முடியுமா? 2 பேரும், அரோராவாக இருக்கட்டும் சுபிக்ஷாவும், அப்படியே கம்முன்னு உக்காந்துக்கிட்டு எல்லா பழியும் திவ்யா தான் சுமந்தாங்க. நமக்கு எல்லா கோவமும் திவ்யா மேலே தான் இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப பேசினாங்க. பாரும் பேசினாங்க. ஒரு கட்டத்தில் பாரு அமைதியும் ஆயிட்டாங்க. ஏன்னா அங்கே கமருதினி எழுந்து போனதுக்கு பிறகு அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இருவரையும் அவங்க உற்சாகமாக வச்சுருந்தாங்களா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், வச்சுருந்தாங்கல்ல. இப்போ நான் அந்த கேம்குள்ளேயே போகலை. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக அன்னைக்கு நின்ன திவ்யாவை நீ இந்த பொது வழியில் அசிங்கப்படுத்துவது சரியா சுபிக்ஷா? அதாவது அவர் இன்டர்வியூ கேட்குறவர் கேட்கலாம், யார் இங்கே பிஆர் வச்சு, எனக்கு தெரிலங்க, அவங்கவுங்க ஆடுறது பிரகாரம் அவங்கவுங்க போகலாம். நீங்கள் எவிக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற அந்த கோவத்தை அங்கே கொண்டு வந்து காட்டுறீங்கல்ல, அப்போ இப்போ யார் சுயநலவாதி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே. அதாவது போட்டி நான் நேருக்கு நேராக மோதணுங்க. அது நான் பாருக்கிட்ட பார்த்தேன். ஏன் நீ கனி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களே, எனக்கு பாரு கூட நிற்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா சரியான ஒரு எதிராளி எனக்கு. ஆனால் பாரு கனிக்கு சரியான எதிராளியாக நான் ஒத்துக்க மாட்டேன். பட் அவங்க அதை சொல்கிறாங்க. சாண்ட்ரா அவங்க ஆடுறது தவறுன்னு இன்னைக்கு கனி கூட சொல்கிறாங்கங்க. ஆனால் இதை சுபிக்ஷா திவ்யாவை இந்த நேரத்தில், அதுவும் ஃபினாலையை நோக்கி போகிற இந்த நேரத்தில் அந்த கேள்விக்கு எனக்கு தெரிலங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு மதிப்பு கூடியிருக்கும். அவங்க பிஆர் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் யார், நாங்கள் விமர்சகர்கள், நாங்கள் சொல்லுவோம் இவங்களுக்கு பிஆர், அவங்களுக்கு பிஆர், இவங்களுக்கு எங்களுக்கு அப்படி நாங்கள் சொல்லுவோம். நீ ஒரு கண்டஸ்டன்ட், நீ சொல்லாமாம்மா? திவ்யாவை நீ இந்த நேரத்தில் சொல்லியிருக்கக்கூடாது. திவ்யா இல்லைனா அந்த டாஸ்க்கை நீங்கள் 2 பேரும் நின்று இருப்பீங்க. அவங்க இறங்கி போயிட்டாங்கப்பா, கமருதீன் போனவனே நீங்கள் போயிட்டாங்கன்னு வச்சுப்போம், எக்ஸாம்பிளுக்கு. நின்று இருக்க முடியுமா? நன்றி மறப்பது நன்றன்று நண்பர்களே. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்கிறாங்க நான் ரொம்ப நியூட்ரலாக தான் இப்போ கேமை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னீங்களே நியூட்ரல் ரிவ்யூ வேணும், நான் நியூட்ரலாக பார்க்குறேன். சுபிக்ஷா தனக்காக கூட நின்ன திவ்யாவை விட்டு கொடுத்துருக்க கூடாது. இது என்னுடைய கருத்து.